خيرا إن شاء الله. الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அடுத்த முக்கியமான டாபிக் வந்து சுல்ஹுல் ஹுதைபியா. ஹுதைபியா உடன்படிக்கை. ருயா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கனவு வதஹய்யுல் முஸ்லிமீன லிதுஃபூலி மக்கா, மக்காவிற்குள் முஸ்லிம்கள் நுழைய தயாராகுதல். தஹய்யு அப்படின்னா தயாராகுதல், தயார்படுதல். முஸ்லிம்கள் மக்காவிற்கு நுழைவதற்கு தயாராகுதல் மற்றும் தூதருடைய கனவு. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ரஆ ஃபில் மனாமி, அல்லாஹ்வுடைய தூதர் கனவிலே பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரஆனா பார்த்தார்கள், ஃபில் மனாம் அப்படின்னா கனவு, கனவிலே பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னஹு தഖல மக்கத, அவர்கள் மக்காவில் நுழைவதை போன்றும், வத்தாஃப பில் பைத்தி, கஅபாவை வலம் வருவதை போன்றும். வத்தாஃப பில் பைத்தி, கஅபாவை வலம் வருவதை போன்றும். وأخبر أصحابه بذلك, இதை தன்னுடைய தோழர்களிடத்தில் அறிவித்தார்கள். அக்பர்னா அறிவித்தார்கள். அக்பர அஸ்ஹாபஹு பிதாலிக, இதனை தன்னுடைய தோழர்களிடத்தில் அறிவித்தார்கள். வஹுவ பில் மதீனா, அவர்கள் மதீனாவில் இருந்த பொழுது. மதீனாவில் இருக்கிறாங்க, ஆனா எப்படி கனவு காண்றாங்க, மக்காவுக்குள்ள போற மாதிரியும் காபா வந்து தவாஃப் பண்ற மாதிரி கனவு கண்டாங்க. அப்ப சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க, ஆனா ரசூல் எங்க இருக்காங்க, மதீனாவில் இருக்கிறாங்க. அதனை கொண்டு அவர்கள் நற்செய்தி பெற்றுக் கொண்டார்கள், நற்செய்தி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து சொன்னதை சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டாங்க, நற்செய்தி பெற்றுக் கொண்டார்கள். சந்தோஷம் அடைந்தார்கள். ஃபர்ஹன் அதீமன், மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய சந்தோஷம் அடையக்கூடியவங்களா இருந்தாங்க. வகது தால அஹதுஹும் பிமக்கத, ஏன்னா வகது தால நெடுநாள் ஆகியது, அஹதுஹும் பிமக்கா, மக்காவில இருந்து அவங்க ரொம்ப நாள் ஆச்சு, மக்காவில இருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வல்கஅபது, மற்றும் காபா, வதாகத் நுஃபூசுஹும், அவங்க உள்ளங்கள்லாம் விரும்பக்கூடியதா இருந்துச்சு. இல்ல தவாஃபி வமா ஹவுலஹா, அதை தவாஃப் பண்றதுக்கும் அதை சுத்தி போறதுக்கும் அவங்களோட உள்ளம் அவ்வளவு விரும்புச்சு. ஏன் அப்படின்னா அவங்க மக்கால பிறந்து மக்கால வளர்ந்த மக்கள் முஹாஜிர்கள்லாம். நம்ம வேலைக்கு ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு, வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ஊருக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டு கையில டிக்கெட்டை கொடுத்து எவ்வளவு சந்தோஷப்படும். அதோட அதிகமா சஹாபா, குறிப்பா மக்காவில் காபா இருக்கு. அப்ப காபாவை பார்த்த மக்கள் ரொம்ப நாள பார்க்க முடியல. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கனவை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப வகானல் முஹாஜிரூன அஷத்துஹும் ஹனீனன் இலா மக்கா, மக்காவை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக முஹாஜிர்கள் இருந்தார்கள். மக்காவை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக முஹாஜிர்கள் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஃபகத் உலிது, அங்குதான் அவர்கள் பிறந்தார்கள்.
ஃபகத் உலிது அங்குதான் அவர்கள் பிறந்தார்கள். வ நஷஉ ஃபீஹா அங்குதான் அவர்கள் வளர்ந்தார்கள். அங்கதான் பிறக்கிறாங்க, அங்கதான் வளர்றாங்க. வ ஹப்பூஹா ஹுப்பன் ஷதீதன் அதை கடுமையாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். وقد حيل بينهم وبينها அப்ப அத அத- அது அந்த அதை விட்டு ரொம்ப நெடு நாளாகி போச்சு. காபாவில இருந்து வந்து ரொம்ப நெடுநாள் ஆனப்ப ஃபலம்ம அஹ்பரஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாலிக அல்லாஹ்வுடைய தூதர் இதனை அறிவித்த பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இதனை அறிவித்த பொழுது தஹய்யஉ தயாரானார்கள், தஹய்யஉ தயாரானார்கள், லில் குரூஜி வெளியேறுவதற்கு, மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரோடு வெளியேறுவதற்கு, மதீனா விட்டு வெளியேறுவதற்கு தயாரானார்கள். லம் எத்தஹல்லஃப் மின்ஹும் இல்லா நாதிருன் லம் எத்தஹல்லஃப் யாரும் பின்வாங்கல, மின்ஹும் அவர்களில் யாரும் பின்வாங்கவில்லை, இல்லா நாதிருன் ரொம்ப ரொம்ப ரேரான மக்களை தவிர. நாதிருன்னா ரேர், ரொம்ப ரேரானவங்களை தவிர மற்ற யாரும் அவங்கள்ட்ட பின்வாங்கல. இலா மக்கத பஅத அஹதின் தவீலின் நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்காவை நோக்கி, இலா மக்கத மக்காவை நோக்கி, பஅத பிறகு, அஹதின் தவீலின் நீண்ட ஆண்டுக்கு பிறகு, ஒரு நீளமான ஒரு ஆண்டுக்கு பிறகு, காலத்துக்கு பிறகு மக்காவை நோக்கி போறாங்க. ஒரு 5 6 ஓகே. ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மதீனதி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றான், மதீனால இருந்து கிளம்புறான். எந்த மாசம்? தி ஃபி தில் கஅததி தில் கஅதா துல் கஅதாவுடைய மாதத்துல, சனத 6 ஹிஜ்ரி 6ல. அப்ப 6 வருஷம் மக்காவை பார்க்காம இருந்திருக்கிறான். 6 வருஷம் மக்காவை பார்க்கல. மக்காவுக்கு மதீனாவுக்கு எத்தனை கிலோமீட்டர்? எத்தனை கிலோமீட்டர் வரும்? போயிருக்கீங்களா? சொல்லுங்க, ஆன்லைன்ல உள்ள யாராச்சும் மக்காவுக்கு மதீனாவுக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்? 10 கிலோமீட்டராங்க சார்? 10ஆ? தெரியலையே, 10க்கு மேல இருக்கும். ஓகே. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் சுமார் 460 கிலோமீட்டர். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் 460 கிலோமீட்டர். அப்ப அந்த 460 கிலோமீட்டர் என்ன பண்ண போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்கு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போறாங்க. அப்ப خرج رسول الله صلى الله عليه وسلم من المدينة في ذي القعدة سنة 6 6 ஹிஜ்ரி 6ல தில் கஅதாவுடைய மாதத்துல மதீனாவுல இருந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணா வெளியேறாங்க. எப்படி? முஅ்தமிரன் உம்ரா செய்யக்கூடியவர்களாக. லா யுரீது ஹர்பன் போரை விரும்பியவர்களாக இல்லாமல், போரை விரும்பியவர்களாக இல்லாமல் உம்ராவை விரும்பியவர்களாக. ஃபலா யுரீது ஹர்பன் இலா ஹுதைபத ஹுதைபா என்ற இடத்தை நோக்கி போறாங்க. வமஅஹு 1500 ரசூலுல்லாஹ்வோட எத்தனை பேர் இருக்காங்க? 1500 பேர் இருக்காங்க. 1500 சஹாபாக்களோட. வசாக்க மஅஹு அவர்களோடு எடுத்து சென்றார்கள். சாக்கனா யசூக்கு வர்றது, அவங்களோட இழுத்துட்டு போறாங்க. அல் ஹதி பலிப்பிராணிகளை, அல் ஹதினா பலிப்பிராணி என்ன பண்றாங்க, அவங்களோட இழுத்துட்டு போறாங்க. வ அஹ்ரம பில் உம்ரதி உம்ராவிற்கு இஹ்ராம் அணிந்தவர்களாக. வ அஹ்ரம பில் உம்ரதி உம்ராவிற்கு இஹ்ராம் அணிந்தவர்களாக பலிப்பிராணிகளோடு என்ன பண்றாங்க, போறாங்க. லியஅலம அறிந்து கொள்வதற்காக, லியஅலம அன்னாஸ் மக்கள் அறிந்து கொள்வதற்காக, மக்கள் அறிந்து கொள்வதற்காக. எதுக்கு? அன்னஹு இன்னமா ஹரஜ ஜாயிரன் அவர் ஜாயிரன் லில் பைத்தி
மக்காவை தரிசிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்பதை மக்கள் அறிவதற்காக. ஜாயிரன் அப்படின்னா சந்திக்கக்கூடியவன் அர்த்தம். அதாவது இந்த இடத்துல என்ன உம்ரான் அர்த்தம். ஜார எசூர்னா சந்திப்புன்னு அர்த்தம். ஜார லில் பைத்தி, காபாவை சந்திப்பதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார் என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக தான் ரசூல் என்ன பண்றாங்க, எஹராமோட பழிப்பிராணியோட வர்றாங்க. ஒருவேளை போருக்கு வந்திருந்தா வாழை தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, ரசூல் எப்படிதான் வர்றாங்க, இஹ்ராமோட பழிப்பிராணியில கூட்டு வர்றாங்க. அப்ப எதுக்கு அப்படி வந்தாங்கன்னு சொன்னா மக்கள் அறியணும், எப்ப இவங்க எதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, காபாவை தரிசிப்பதற்கு தான், காபாவை பார்க்கறது தான் வந்திருக்காங்களே தவிர போருக்கு வரல. ஜாயிரன் லில் பைத்தி முஅதமன் லஹு, முஅத்திமன் லஹு, அந்த இதை காபாவை கண்ணியப்படுத்துவதற்காக தான் என்ன பண்றாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் பார்ப்பதற்காக தான் இஹ்ராமோட வர்றாங்க. இந்த நேரத்துல ரசூல்லா இருந்தாலும் மக்காவுக்குள்ள வேகமா போகல, என்ன பண்றாங்க, ஒரு ஆளை முதல்ல அனுப்பி பாக்குறாங்க குறைஷிகளுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது. அனுப்பினார்கள் ஐனன் லஹு, ஒரு உளவாளி, முன்னாடி சொன்ன ஐன்னா உளவாளின்னு சொன்ன ஒரு உளவாளி ரசூல் அனுப்புறாங்க. அதுக்கு யுக்பிரு அன் குறைஷின், குறைஷிகளை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக, குறைஷில் என்ன பேசுறாங்க எப்படி அப்படிங்கறத அறிவதற்காக ரசூல் என்ன பண்றாங்க, ஒரு நபர் அனுப்புறாங்க. ஹத்தா இதாக்கான கரீப மின் அஸ்ஃபான், அஸ்ஃபான் என்ற ஒரு இடம் இருக்குது, அதாவது ஜுஹ்ஃபாவுக்கும் மக்காவுக்கும் மத்தியில, ஜுஹ்ஃபாவுக்கும் மக்காவுக்கும் மத்தியில ஒரு இடம், அதான் அஸ்ஃபான் சொல்லுவோம். அந்த இடத்த வந்து அடைஞ்சப்ப அந்த ஒற்றர் வந்து அடைகிறார், அத்தாஹு ஐனுஹு, அந்த ஒற்றர் வந்து அடைஞ்சப்ப ஃபகால சொன்ன, அப்ப சொல்லப்பட்டுச்சு, இன்னி தரக்து கஅப் இப்னு லுஐ கத் ஜம்உ லக ஜுமுஅன், கஅப் இப்னு லுஐ என்ன பண்றாரு, உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி உட்கார்ந்து இருக்கிறாரு. வஹும் முகாத்திலுக், அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு எதிராக போர் செய்வதற்காக நிக்கிறாரு. வஸாதுக அனில் பைத்தி, சாதுக உங்களை தடுப்பதற்காக, அனில் பைத்தி காபாவை விட்டு உங்களை தடுப்பதற்காக, உங்களோட போர் செய்வதற்காக கஅப் இப்னு லுஐனுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு படை இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு கேள்விப்படுறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வஸார நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா நஸல பி அக்ஸல் ஹுதைபா, ஹுதைபாங்கிற இடத்துல, ஹுதைபியாங்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்ண போய் தங்குறாங்க. ஹுதைபியாங்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் போய் தங்குறாங்க. நீங்க இந்த உம்ரா போனா தெரியுமில்ல, உம்ரால மதீனால இருந்து மக்காவுக்கு வந்து ஈஸியா உள்ள வந்துடலாம். ஃபுல்லா மலை தான் இருக்கும், மலையில ஏறி என்ன பண்ணலாம், மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஈஸியா வரலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போற ரூட்ல வரல. ஏன் வரல அப்படின்னா, வழக்கமா மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போற ரூட்ல யார் நிக்கிறா, கஅப் இப்னு லுஐ நிக்கிறார். இன்னொரு பக்கம் யார் நிக்கிறா, ஹாலித் இப்னு வலீத் படையோடு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, வாளை யாரும் உருவக்கூடாது, மெதுக்கு வரல, போருக்கு வரல, மெதுக்கு தான் வந்திருக்கிறோம், உம்ராக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்றான்னா, அந்த பாதையை பார்த்தா தெரியும், ரொம்ப லேசா வர வேண்டிய பாதையை விட்டு ரசூல் என்ன பண்ணுவான், ரொம்ப சுத்தி வருவான். மக்காவுடைய அவுட்ல வந்து அந்த காட்டும், ஹுதைபியா நடந்த இடம்னு ஒரு இடம் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு போட்டோ, அந்த இடத்துல பார்த்தா அது எக்ஸ்ட்ரா என்ன பண்ண, ரசூல் அவ்வளவு சுத்தி வந்திருப்பாங்க. ஏன் ரசூலா சுத்தி வந்தானா, அதுக்கு தான் போரை தவிர்த்து நம்ம அமைதியான முறையில தான் நம்ம மக்காவுக்குள்ள போகணுங்கிற ஒரு தாட்டுக்கான என்ன பண்ணுவாங்க, பல கிலோமீட்டர் சுத்தி நடந்து ஒட்டகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, அந்த ஹுதைபியாங்கிற இடத்துக்கு வருவோம். அப்ப அதான் சொல்றாங்க, ஹத்தா நஸல பி அக்ஸல் ஹுதைபியத்தி, ஹுதைபியாவுல வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இறங்குறாங்க. அலா மாஇன் கலீலின், ரொம்ப கொஞ்சோன்னு தான் தண்ணி இருக்கு, அலா மாஇன் கலீலின், கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. வஷகௌ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஆத்துஷ, சஹாபாக்கள் ரசூலோட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எனக்கு அதிகமா தாகமா இருக்குது. அல் ஆத்துஷா தாகமா இருக்கிறது, எனக்கு அதிகமா தாகமா இருக்கு என்று ரசூலோட என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் முறையிடுறாங்க. ரசூல் என்ன பண்ணா, வந்தஸஅ உருவினார்கள், சஹமன் மின் கினானதிஹி, தன்னுடைய அந்த கினானா அப்படின்னா அந்த அம்பு வைக்கிற கூட ஒண்ணு இருக்கா, அம்பு வைக்கிற என்ன சொல்லுவாங்க, அம்பு எடுப்பாங்கல்ல, அந்த அம்பு வைக்கிற ஒரு கூட இருக்கா, அதான் கினானா. தன்னுடைய அம்புடைய உரையில இருந்து ஒரு அம்பை எடுத்து, சும்மா அமரஹும் அயஜஅலுஹு ஃபீஹி, இதை வந்து இந்த கிணத்துக்குள்ள போடுங்க, அந்த அம்பை அந்த கிணத்துக்குள்ள போடுங்கன்னு சொல்றாங்க. ஃபமா ஸால பிஜைஷின் லஹும் பிர்ரஇ, தண்ணி அதிகமாகுது, அந்த படைகள் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிர்ரஇ அப்படின்னா தாகம் தீர குடிச்சாங்க.
ஹத்தா ஸதரு அன்ஹு. அதை விட்டு என்ன பண்றாங்க, அவங்க திரும்பும் வரை, ஹுதைபியா விட்டு திரும்பும் வரையில, ஸதருனா திரும்பும் வரைன்னு அர்த்தம். ஹுதைபியா விட்டு திரும்புற வரல அவங்க என்ன பண்ணாங்க, வயிறு நிறைய குடிச்சாங்க. இன்னும் அந்த கிணறு இருக்குது. ரசூலுல்லா இந்த அம்பு போட்ட ஒரு கிணறு பக்கத்துல இருக்குது. ஆனா நம்ம இப்பனா மூடி வச்சிருக்கோம். ஆனா இன்னும் அந்த கிணத்துல தண்ணி இருக்கு. அது எப்படின்னா, அந்த கிணறை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாலைவனத்துல நடுவில் இருக்கும். நமக்கு தெரியுமா இல்லையா, அரபு பாலைவனம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதுல அந்த கிணறு இருக்கும், கிணறை மூடி வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வேலியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா எழுதியிருப்பாங்க, இந்த கிணத்துல ரசூலுல்லா வில்ல போட்டான், அம்ப போய் போட சொன்னான். அந்த கிணத்துல இன்னைக்கு வரையுமே அவ்வளவு தண்ணி இருக்கும் ஃபுல்லா. அவ்வளவு வெயிலே அவ்வளவு தண்ணி இருக்கும், குறையவே குறையாது. அடுத்து பாருங்க, ஃபஸிஅத் குரைஷுன், குறைஷ்கள் பயந்தார்கள், லினுஸூலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹிம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடம் வருவதை. சுல்லா மக்காவுக்குள்ள வர்றதை யார் பயந்தா, குறைஷ்கள் பயந்தாங்க. فأحب يبعث إليهم رجلا من أصحابه. உடனே ரசூல் என்ன பண்ணாங்க, தன்னிட்ட ஒரு நபரை அவங்கள்ட்ட அனுப்புனாங்க. அவங்கள்ட்ட அதாவது எப்படின்னா, ஃபஹப்பா யபஅஸ இலைஹிம், அதாவது அந்த குறைஷிகள் என்ன பண்ணாங்க, எங்கள்ட்ட ஒரு ஆள் அனுப்பிவிடுவோம்னு என்ன பண்ணாங்க, ஆசைப்பட்டாங்க. ஃபஹப்பா யபஅஸ இலைஹிம் ரஜுலன் மின் அஸ்ஹாபி, உங்களுடைய சகோதரர்கள் ஒருத்தர் அனுப்பிவிடுங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப, விரும்புறப்ப, ஃபதஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அஃபான், யார் அனுப்பி விடுறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி விடுறாங்க. ஃபஅர்ஸலஹு இலா குறைஷின், குறைஷிகள் இடத்துல அவர் அனுப்பி வச்சாங்க. வகால, அப்போ அவர் சொன்னார், சொல்லி அனுப்புறாங்க உஸ்மான்கிட்ட, வஅக்பிருஹும், உஸ்மானே அவர்கிட்ட நீங்க அறிவிங்க, குறைஷிகள்ட்ட நீங்க சொல்லுங்க, அன லம் நஅதி லிகிதாலின், நாங்கள் போருக்காக வரவில்லை, போர் செய்வதற்காக நாங்கள் வரவில்லை. வஇன்னமா ஜினா உம்மாரன், நாங்கள் உம்ராவிற்காக வந்திருக்கிறோம். நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம், உம்ராக்காண்டு தான் வந்திருக்கோமே தவிர நாங்கள் எதுக்காண்டி வரல, போர் செய்யறதுக்காக நாங்கள் வரல. வதுஊஹும் இலல் இஸ்லாம், அதே போல நாங்கள் எதுக்கு வரல, உங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காகவும் வரல, இஸ்லாத்தின் பக்கம் உங்களை அழைப்பதற்காகவும் நாங்கள் என்ன பண்ணல, நாங்கள் வரல. وأمره أن يأتي رجالا بمكة مؤمنين ونساء مؤمنات, அதே போல மக்காவில் உள்ள முக்மீனான பெண்கள் முக்மீனான ஆண்களை கூட்டிச் செல்வதற்காகவும் நாங்கள் வரல. புரிஞ்சா இல்லையா, மக்காவில் இருக்கிற முஸ்லிமான பெண்கள் ஆண்களையும் கூட்டி போறதுக்கும் நாங்கள் வரல, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கவும் வரல, உங்களோட போர் செய்யவும் வரல. فيدخل عليهم ويبشرهم بالفتح, வெற்றியை என்ன பண்றான், நற்செய்தி சொல்றான். ரசூல்லா என்ன பண்றாங்க, கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாரும் முஸ்லீமா மாறுவாங்கன்ட்டும் வெற்றியையும் ரசூல்லா அவங்க நற்செய்தியா சொல்றாங்க. யுக்பிருஹும், மேலும் ரசூல்லா சொன்னாங்க, அன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல முபஹிர தீனி, அவருடைய மார்க்கத்தை வெளிக்கொண்டு வருவான். மக்கா, மக்காவிலே அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவருடைய மார்க்கத்தை வெளியில கொண்டு வருவான். ஹத்தா லா யஸ்தக்ஃபி ஃபீஹா பில் ஈமானி, அந்த நாள்ல என்ன ஆக முடியாது, ஈமான் கொண்ட யாரும் மறைவா இருக்க மாட்டாங்க, ஈமான யாரும் மறைக்க மாட்டாங்க. லா யஸ்தக்ஃபி ஃபீஹா பில் ஈமானி, ஈமானை கொண்டு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மறைவா இருக்க மாட்டாங்க. இப்ப மறைவா இருக்கிறாங்க பயத்துல, ஆனா ஒரு காலகட்டத்தில் எல்லாம் என்ன பண்ணுவான், மக்காவுல இஸ்லாத்தை வெளிப்படுத்துவோம், யாரும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. وانطلق عثمان حتى جاء مكة, உஸ்மான் எல்லாம் மக்காவுக்கு போறாங்க. وأتى أبا سفيان وعظماء قريش, அபு சுஃபியான்டையும் உதமா குறைஷ், அப்படின்னா குறைஷிகள்கிட்ட பெரும் தலைவர்கள், பெரும் தலைவர்கள்ட்டையும் வர்றாங்க. வபல்லகஹும், எத்தி வைத்தார்கள், அன் ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எத்தி வைத்தார்கள், மா உர்சில பிஹி, எதற்காக அவர் அனுப்பப்பட்டாரோ அந்த விஷயத்தை, எதற்காக ரசூலுல்லாஹ் என்ன அனுப்புனாங்க அப்படிங்கிறத எத்தி வைக்கிறார். அபு சுஃபியான்டையும் யார்டையும், அங்க உள்ள குறைஷி தலைவர்கள்ட்ட எத்தி வைக்கிறாங்க. قالوا لعثمان, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் சொன்னாங்க, ஹீன ஃபரக மின் ரிசாலத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹிம், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை எல்லாம் அவர் சொன்னதுக்கு அப்புறமா, ஃபரகனா நிவர்த்தி செய்ததற்கு பிறகு,
ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமாக அந்த மக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, இன் ஷிஅத அன் ததூஃப பில் பைத்தி ஃபதுஃப். நீங்க இந்த காபாவை தவாப் செய்யணும்னு ஆசைப்பட்டா தவாப் செய்யுங்க. யார? உஸ்மான் ரலியல்லாஹு. நீங்க இந்த இன்ஷிஅத நீங்கள் நாடினால், அன் ததூஃப பில் பைத்தி காபாவை தவாப் செய்ய நாடினால் ஃபதுஃப் நீங்க என்ன பண்ணுங்க? தவாப் செய்யுங்க. ஃபகால மா குன்து லிஅஃஅல மா குன்து லிஅஃஅல, நான் செய்ய மாட்டேன். ஹத்தா யதூஃப பிஹி ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் தவாப் செய்யாத வரை நான் என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன். நம்மளால என்ன பண்ணிருப்போம்? படா வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு, நான் என்ன பண்றேன்? முதல்ல செஞ்சுட்டு போயிடணும். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத வரை நான் என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன். பைஅத்து ரித்வான் இருக்கு, அது இன்னும் ஒரு 3 பக்கம் இருக்கு. பைஅத்து ரித்வான், அந்த உடன்படிக்கை. பைஆனா உடன்படிக்கை, ரிதுவான் சொன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருந்தி கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. உஸ்மான் ரலியல்லாஹு வந்து மக்காவுக்குள்ள போய் குறைஷிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, பலகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து அடைந்தது அன்ன உஸ்மான கது குதில, உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி. உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அடையுது. ஒரு ஆளா ரசூலுல்லாஹ் அனுப்பி இருக்கிறாங்க, அனுப்புனவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கோவம் வரும்? சஹாபாக்கள் எவ்வளவு கோவம் வரும்? ஃபதஆ இலல் பைஅத்தி, ஒன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், இலா பைஅத்தி, பைஅ அப்படின்னா உடன்படிக்கைன்னு அழைக்கிறாங்க. ஃபசாரல் முஸ்லிம்களும் என்ன பண்றாங்க? புரட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது புரட்சி வேகமா என்ன சொல்றது, ரசூலுல்லாஹ் இடத்துல வேகமா வர்றாங்க. வஹுவ தஹ்த ஷஜரா, ரசூலுல்லாஹ் எங்க இருக்காங்க? தஹ்த ஷஜரதி, மரத்துக்கு கீழே நிக்கிறாங்க. மரத்துக்கு கீழே நிக்கிறாங்க. முஸ்லிம்கள் அவங்களோட ஒண்ணு சேர்ந்து ஃபபாயஊஹு, உறுதி பிரமாணம் எடுக்கிறாங்க, பையாத் செய்யறாங்க. அல்லா யஃபிர்ரு, விரண்டு ஓடக்கூடாது என்றும். என்னாச்சு? உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சிட்டான்னு ஒரு தகவல் வந்துச்சுல, இப்ப என்ன பண்றான்? போர் செய்யணும்னு எல்லாரும் உடன்படிக்கை போடுறாங்க. யாரும் போர்ல பின்னோக்கி ஓடிடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? ஒரு உடன்படிக்கை போறாங்க. அகத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதி நஃப்ஸிஹி, அல்லாஹ்வுடைய இன்னொரு கை என்ன பண்றாங்க? மேல வச்சு ஹாதிஹி அன் உஸ்மான், இது உஸ்மானுக்கானது என்பதா சொன்னாங்க. எல்லா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேல வச்சுட்டாங்க போலாம். இப்ப ரசூலுல்லாஹ் இன்னொரு கை இருக்கா, இது உஸ்மானுக்கானது அப்படின்னு வைக்கிறாங்க. உஸ்மான் எல்லாம் மௌத்தாயிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்படின்னு தகவல் வந்துச்சுல, அவனை ரசூல் என்ன பண்ணாங்க? இது உஸ்மானுக்கான கை அப்படின்னு என்ன பண்ணாங்க? எல்லாரும் சேர்ந்து வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. ஃபகானத் பைஅத்து ரித்வான், இது எப்படி அழைக்கப்படுது? பொருந்தி கொள்ளப்பட்ட உடன்படிக்கை என்று அழைக்கப்படுது. தஹ்த ஷஜரத்தி ஸம்ரா ஃபில் ஹுதைபியா, ஹுதைபியாவில் உள்ள இந்த சம்ரான்னு சொல்லக்கூடிய இந்த மரத்துக்கு கீழே வச்சுதான் இந்த உடன்படிக்கை நடந்துச்சு. அல்லது அன்ஸலல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் அதை பத்தி தான் என்ன பண்றான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழே உன்னோடு உறுதி பிரமாணம் செய்து கொண்ட முஃமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்ற வசனம். அந்த மரம் இருந்துச்சு எப்போ வரைக்கும்? உமர்லாவுடைய ஆட்சி காலம் வரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் உமர்லாவுடைய ஆட்சி காலத்தில் என்னாச்சு அப்படின்னா, மக்கள் நிறைய போய் என்ன பண்றாங்க? அந்த மரத்துல பரக்கத் தேட ஆரம்பிச்சாங்க. இந்த எந்த மரத்துக்கு கீழே ரசூலுல்லாஹ் வந்து உடன்படிக்கை எடுத்துக்கிட்டாங்களோ அந்த மரத்துக்கு கீழே என்ன பண்ணாங்க? இருந்துகிட்டு அந்த மரத்தை கொஞ்சம் உடச்சு வச்சுக்கிறது, அந்த மரத்துல போய் துவா கேட்கறது, அந்த மாதிரி என்ன பண்றாங்க? நிறைய அனாச்சாரங்கள் செய்ய ஆரம்பிச்சோன்னு உமர்ல என்ன பண்றாங்க? அந்த மரத்தை வெட்ட சொல்லிட்டாங்க, முழுமையா வெட்டிடுங்கன்ட்டு. நீ போனீங்கன்னா அந்த மரம் எங்க இருந்துச்சுன்னு கூட தெரியாது. அதை சுத்தி என்ன பண்ணிருப்பான்? ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டி வச்சு கண்ணாடி இரும்பு கேட் இருக்கும், அதுக்குள்ள அந்த மரம் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் மட்டும் இருக்கும். இந்த மரத்துக்கு கீழே தான் அல்லாஹ்வுடைய என்ன பண்ணாங்க? பையாத் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. فاختلفت 4 رسل بين قريش وبين الرسول صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலும் குறைஷிகளுக்கு மத்தியிலே 4 தூதர்கள் வந்துட்டு போறாங்க. 4 ரசூல், 4 தூதுவர்கள். புரிஞ்சா? குறைஷிகள் ஒரு தூதர் ரசூலோட வருவாங்க, ரசூலோட ஒரு தூதர் அங்க போவாங்க, அந்த மாதிரி ஒரு போயிட்டு வர்றாங்க. அப்ப
யகூலு லிகுல்லி வாஹிதின், இந்த ஒவ்வொரு தூதரும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து போன எல்லா தூதரும் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, இன்னா லம் நஜி லி கிதாலி அஹதின், நாங்கள் ஒருவரையும் கொலை செய்வதற்காக வரவில்லை. நஜினா வர்றது, நாங்க யாரையும் என்ன பண்ணல, கொலை செய்வதற்காக வரவில்லை. வலாக்கின் ஜினா முஅ்தமிரீன, நாங்க எதுக்காண்டி வந்திருக்கிறோம், உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறோம், நாங்கள் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குறைஷுன், குறைஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, குறைஷிகள் வந்து அலா அனாதிஹா, அந்த வெறுப்புல இருக்கிறாங்க, இந்த புடிவாத தனத்துல இருக்கிறாங்க. வ இபாரிஹா, அந்த வரம்பு மீறதுல இருக்கிறாங்க, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வமின் ஹாஉலாஇ அர்-ருசுல், அந்த தூதர்கள் யார் யார் அப்படின்னு சொன்னா, உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி, உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி, அதாவது குறைஷியுடைய கூட்டத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போனவர். அவர் போய் சொல்றாரு பாருங்க, ஒரு ரஜா இலா அஸ்ஹாபி, இதனுடைய தோழர்கள்ட்ட அவர் சென்ற பொழுது, ஒரு ரஜா இலா அஸ்ஹாபி, இதனுடைய தோழர்களிடத்தில் அவர் சென்ற பொழுது, கால, அவர் சொன்னார், ஐ கௌமி, ஓ சமுதாயமே, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லக்கது வஃப்து அலல் முலூக், நான் நிறைய அரசர்களை சந்தித்திருக்கிறேன், நான் நிறைய அரசர்களை சந்திச்சிருக்கிறேன். அலா கிஸ்ரா, கிஸ்ராவை, வ கைசர், கைசர, வ நஜாஷி, அந்த நஜாஷி மன்னரை, இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறேன், நான் போய் பார்த்துருக்கிறேன். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, மா ரஅய்து மலிகன், நான் என்ன ஒரு எந்த ஒரு அரசரையும் பார்த்ததில்ல, யுஅத்திமுஹு அஸ்ஹாபுஹு, அவருடைய தோழர்கள் அவரை கண்ணியம் செலுத்துவதை போல, கண்ணியம் படுத்துவதை போல எந்த ஒரு மன்னரையும் நான் பார்த்ததில்லை. மா யுஅத்திமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மத, முஹம்மதை அவருடைய தோழர்கள் கண்ணியப்படுத்துவதை போல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவருடைய தோழர்கள் கண்ணியப்படுத்துவதை போல எந்த ஒரு அரசரும், எந்த ஒரு அரசரையும் அவருடைய தோழர்கள் கண்ணியப்படுத்தியதை நான் பார்த்ததே இல்லை என்பதாக யார் சொல்றா, உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி சொல்றார். ஏன்னா வஸஃப லஹும் மா ரஅஹு, அவர் எதை பார்த்தாரோ அது வர்ணிக்கிறார். வஸஃபனா வர்ணித்தார், அலா மா ரஅஹு, அவர் எதை பார்த்தாரோ அதை என்ன பண்றாரு, அவர் வர்ணிச்சார். அடுத்து முஆஹதத்துன், உடன்படிக்கை, வசுல்ஹுன், சமாதானம், வஹிக்மத்துன், மற்றும் ஞானம், வஹில்முன், இந்த ஹில்முனா தமிழ் என்ன சொல்லணும், ஹில்முக்கு என்ன மூலம் சொல்லலாம், படிச்சிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோமா இல்லையா, படிச்சது இல்லையா? பொறுமை, பொறுமை, அப்ப முஸ்லிம்களுக்கு மத்தியில, முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் மத்தியில உடன்படிக்கை போடப்படுது, உடன்படிக்கை போடப்படுது, சமாதானம் உடன்படிக்கை போடப்படுது. அதுல எந்த அளவுக்கு ஹிக்மத் இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, எந்த அளவுக்கு அதுல ரசூலுல்லாஹ் பொறுமையா இருந்தாங்க அப்படிங்கிறது.
சும்ம பஅஸத் குரைஷுன் சுஹைல் இப்னு அம்ர். குறைஷிகள் யார் அனுப்புறாங்க? சுஹைல் இப்னு அம்ர்னு சொல்லக்கூடியவர் அனுப்புறாங்க. குறைஷிகளுடைய தரப்புல இருந்து யார் வர்றா? சுஹைல் இப்னு அம்ர் வர்றாரு. ஃபலம்மா ரஆஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்பிலன். சுஹைல் வருவதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த பொழுது அராத கௌமு அஸ்ஸுல்ஹ ஹீன புஇஸு ஹாதா ரஜுல் அல்லது பஅஸு ஹாதா ரஜுல். இந்த மனிதரை அனுப்பியதன் மூலமாக அந்த சமுதாயம் எதை விரும்புகிறாங்க? சமாதானத்தை விரும்புறாங்க அப்படிங்கிற ரசூலா சொன்னாங்க. சுஹைல் அனுப்புனது மூலமா அந்த மக்கள் எதை விரும்புறாங்க? சமாதானத்தை விரும்புறாங்க அப்படிங்கிற ரசூலா என்ன பண்றாங்க சொல்றாங்க. எப்படி ரசூலா கண்டுபிடிச்சாங்க? இன்னும் சுஹைல் பேச வரல. சுஹைல் இன்னும் பேசவும் வரல, எதுவும் வரல. அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு ஒரு படையோட, ஒரு சின்ன ஒரு டீமோட வர்றாரு. ரசூல் அதை பார்த்துட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, குறைஷிகள் சமாதானம் வேண்டி அவர் அனுப்பி விட்டுருக்காங்க, சமாதானத்தை வேண்டிதான் அவர் வர்றாரு. அப்படி எப்படி சொன்னாங்க சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு எப்படி முன்னாடி தெரியும்? எப்படி தெரிஞ்சிருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு? ஏன்னா வர்றவருடைய பேர் என்ன? யாரு? சுஹைல். சுஹைல் என்ன அர்த்தம்? பொறுமையா? சாப்பிட்டாச்சா? சுஹைல் என்ன அர்த்தம் போடலாம்? சஹலுன் என்ன அர்த்தம்? அரபியில் படிச்சிருப்பீங்கல்ல, எளிமையானது. சஹலுன், இந்த பாடம் எளிமையானது. இப்ப எளிமையாக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப சுஹைல்ங்கிற பேரை வச்சு சில கண்டுபிடிச்சா, அப்ப என்ன பண்றாங்க? குறைஷிகள் வந்து எதை நாடுறாங்க? சமாதானம். அதனால தான் யார் அனுப்பி விட்டுருக்காங்க? சுஹைல் அனுப்பி விட்டுருக்காங்க. இலகுவானவரை, எளிமை நாடக்கூடியவர் அனுப்பி விட்டுருக்காங்க. அப்ப அவர் சொன்னார், உக்துப் பைனனா வ பைனக்கும் கிதாபன், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில ஒரு ஒப்பந்தம் போட்டுவோம். உக்துப் கிதாபன்னா ஒரு கிதாப் எழுதுங்க, ஒரு உடன்படிக்கை எழுதுங்க. பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் நமக்கும் மத்தியில. என்ன எழுதுறாங்கன்னு பாருங்க. ஃபதஅல் காத்திப், ஒரு எழுதக்கூடியவரை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு எழுதக்கூடியவங்களை கூப்பிடுறாங்க. யாருன்னா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு வர்றாங்க. ஏன்னா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹுக்கு எழுத தெரியும். அதனால அப்ப ஃபகால உக்துப், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உக்துப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலியே நீ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எழுதுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நீங்க எழுதுங்க. ஃபகால சுஹைல், சுஹைல் சொல்றாரு, அம்மர் ரஹ்மான் ஃபவல்லாஹி மா நத்ரி மா ஹுவ. அல்லாஹ் தெரியும், ஆனா ரஹ்மான்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ரஹ்மான்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. முதல் புரிஞ்சா? முக்கியமான உடன்படிக்கை என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலியை நீங்க எழுதுங்கன்னு சொன்ன உடனே சுஹைல் சொல்றாங்க, அல்லாஹ் தெரியும், அந்த யாரு ரஹ்மானு எங்களுக்கு யாரும் தெரியாது. அப்ப வலாக்கின் உக்துப், இப்படி எழுது, பிஸ்மில்லா பி இஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அப்படி என்ன பண்ணு எழுது அப்படின்னு சொல்லப்படுது. கமா குந்து தக்துப், எவ்வாறு எழுதுவோமோ அப்படி. ஃபகாலல் முஸ்லிமூன வல்லாஹி லா நக்துபுஹா இல்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப முஸ்லிம்கள் சொன்னாங்க, அல்லாஹ் மேல ஆணையா, லா நக்துபுஹா நாங்கள் எழுத மாட்டோம், எப்படி இல்லா தவிர, எதை தவிர, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிதான் நாங்க எழுதுவோம் அப்படின்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க. ஆனா சுஹைல் என்ன சொன்னாரு? பிஸ்மில்லாஹி அல்லாஹும்மன் எழுதுன்னு சொன்னார். இப்போ முஸ்லிம்கள் நாங்கள் அப்படி எழுத மாட்டோம். இப்போ பாருங்க, ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரசூல் உக்துப் பிஇஸ்மிக அல்லாஹும்ம, நீ இப்படி எழுதுங்க. எப்படி?
பிஸ்மிக அல்லாஹும்மன்னு எழுதுங்க. சும்ம கால ஹாதா மா காதி அலைஹி முஹம்மதுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வந்து யாருக்கு மத்தியில? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தியில எழுதி கொள்வது. அதாவது முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொள்வது. ஃபகால சுஹைல், அவனே சுஹைல் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் குன்னா நஅலமு அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் அறிந்திருந்தால், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் அறிந்திருந்தால், மா சததுனாக்க, உங்களை தடுத்திருக்க மாட்டோம். மா சததுனாக்க, உங்களை என்ன பண்ணிருக்க மாட்டோம்,